ஒரு கிராமத்தில் ராமன் அண்ணா ஒருத்தர் இருக்காரு. எப்பவுமே எல்லாரும் இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சரியான முடிவா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கிராமத்தில் கண்ணன்னு ஒரு இளம் விவசாயி இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்படுகிறான், ஆனா பயிர்கள் நல்லா வரல. ஒரு நாள் கண்ணன் ராமன் அண்ணாவிடம் வந்து, அண்ணா, எனக்கு ஒரு டவுட். நான் ரொம்ப வேலை செய்றேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். ஆனா என் வயலில் நல்ல விளைச்சல் வரமாட்டேங்குது. என் அடுத்த வீட்டு கணவன் மட்டும் ரொம்ப லேசாக வேலை செய்றான். ஆனா அவனுக்கு நல்ல விளைச்சல் வருது. என்ன செய்யறதுன்னு கேட்டான். ராமன் அண்ணா சிரிச்சுக்கிட்டு, கண்ணா, நாளைக்கு காலை என்னோட வீட்டுக்கு ஒரு காலி மூட்டையுடன் வான்னு சொன்னார். மறுநாள் காலை கண்ணன் காலி மூட்டையுடன் ராமன் அண்ணா வீட்டுக்கு வந்தான். ராமன் அவனை பின்புறம் அழைத்து 2 செடிகளை காட்டினான். ஒன்று பெரியது, நிறைய இலைகள் இருக்கு, ஆனா பழம் இல்ல. இன்னொன்று சின்னதுதான், ஆனா நிறைய பழங்கள் இருக்கு. ராமன் அண்ணா சொன்னார், கண்ணா, இந்த சின்ன செட்டில இருக்கிற பழங்களை மூட்டையில் எடுத்து வை. கண்ணன் சொன்னபடி செய்தான். ராமன் அண்ணா சொன்னார், இப்ப நீ இந்த பெரிய செடியை பாரு. இது எல்லா ஆற்றலையும் இலைகள் வளர்க்குதுக்கு செலவாக்குது. ஆனா பயன் எதுவும் இல்லை. இந்த சின்ன செடி முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துது, அதான் நிறைய பழம் தருது. உன் அடுத்த வீட்டு நண்பன் கூட அதையே செய்றான். கஷ்டப்படுறது மட்டும் போதாது, புத்திசாலியா உழைக்கணும். கண்ணன் அவன் தவறை உணர்ந்து ராமன் அண்ணாவை நன்றி சொல்லி வீட்டுக்கு திரும்பினான். அவன் புத்திசாலியாக உழைக்க ஆரம்பித்தான். அவன் பயிர்கள் நல்லா விளைய ஆரம்பிச்சது. அந்த நாளிலிருந்து கண்ணன் ராமன் அண்ணா சொன்ன முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தி புத்திசாலியாக உழைக்கணும். உன் முயற்சிகளை சரியான திசையில செலுத்தினா தான் வெற்றி கிடைக்கும்.